செய்திகள். தொடர்ந்து திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிக்கை. முன்பதிவு செய்யப்பட்ட தொடர்ந்து இருக்கைகளுக்கான பயணச்சீட்டு மற்றும் பணத்தை திருப்பி பெறுவது தொடர்பில் தொடர்ந்து திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி தொடர்ந்து இருக்கைகளை முன்பதிவு செய்யும் பொழுது பயணிகளின் தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை உள்ளிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1 முதல் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கான பயணச்சீட்டு பணத்தை திரும்ப பெற விண்ணப்பிக்கும் பொழுது பயணச்சீட்டு உரிமையாளரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த பயணிகளின் தேசிய அடையாள அட்டை அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டின் நகலை தொடர்ந்து நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை தொடர்ந்து நிலையத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது மற்றும் கடவுச்சீட்டை சரிபார்க்கும் பொழுது பயணச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை சரிபார்த்து உறுதிப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையில் இன்று திருத்தம். நாட்டில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் இன்று 31 திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலமை பரிசில் தொடர்பில் உயர்நீதிமன்றம் விடுத்திருக்கும் அதிரடி தீர்ப்பு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் கசிந்த 3 வினாக்களுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்க தீர்மானித்ததன் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழு வழங்கிய 3 பரிந்துரைகளில் ஒன்றை ஏற்கும்படி பரீட்சைகள் ஆணையாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1ஆம் தரத்துக்கு மாணவர்கள் சேர்ப்பதற்கான திகதி அறிவிப்பு. அரசு பாடசாலைகள் மற்றும் தனியார் பாடசாலைகளில் 2025 ஆண்டுக்கான 1ஆம் தரத்துக்கு மாணவர் சேர்ப்பதற்கான திகதி குறித்த அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன்படி சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் 1ஆம் தர மாணவர்களுக்கான வகுப்பு ஜனவரி 30 ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன.